شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي إلهيم முடிந்தது எல்லாம் முடிந்தது என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது 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 இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா செய்து முடித்ததா முடிந்தது எல்லாம் முடிந்தது என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது அவர் சிலுவையை எடுத்தார் நம் எதிரியை அடித்தார் நம் கரத்தை பிடித்தார் தன் ஜீவனை கொடுத்தார் அவர் சிலுவையை எடுத்தார் நம் எதிரியை அடித்தார் நம் கரத்தை பிடித்தார் நித்திய ஜீவனை கொடுத்தார் முடிந்தது முடிந்தது இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது எல்லாம் முடிந்தது இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது எல்லாம் முடிந்தது என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது 30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற செய்தியின் தலைப்பு என்னன்னா முடிந்ததால் விடிந்தது. எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு அப்படியே முடிந்ததால் விடிந்தது. நான் எவ்வளவு சத்தமா சொல்றேன், நீங்க அப்படியே முடிந்ததால் முடிந்ததால் விடிந்தது சொல்லுங்க நல்ல சத்தமா. முடிந்ததால் விடிந்தது. எஸ், செய்தியதான். வாழ்க்கையில நேற்று வரைக்கும் நீங்க இருளுக்குள்ள அநேக அந்தகாரத்தின் அனுபவத்துக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்க வேண்டிய அத்தனை காரியத்தையும் செய்து முடிச்சதுனால எல்லாம் முடிந்ததால் விடிந்தது. எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்தகாரம் இருக்கோ, எங்கெல்லாம் வாழ்க்கையில ஓட்டைகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் வேதனைகள் இருக்கோ, அங்கெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சு முடிச்சதுனால முடிந்ததால். அடுத்து நீங்க ஃபில் பண்ணுங்க. முடிந்ததால் முடிந்ததால் விடிந்தது. ஆமென். சோ
7 வார்த்தையில இது 6வது வார்த்தை. ஆதியாகமம் 1:1 எபிரேய மொழியில 7 வார்த்தைகள். பெரேஷித், பாரா, எலோஹிம், எத்கா, ஷமாயிம், வேத்கா, ஆரெட்ஸ் 7 வார்த்தைகள் இருக்கு. இந்த 7 வார்த்தைக்கும் இயேசு கல்வாரி சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கு. அதே போல ஆதியாகமத்தில் 7 நாள் படைப்பை நாம் பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு நாள் படைப்புக்கும் இயேசு சொன்ன 7 வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. கரெக்டா 6வது நாள்ல தான் மனிதனை ஆண்டவர் படைத்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதுவரைக்கும் நல்லதாக கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார்னு வந்த வசனம் இப்ப அங்க கொஞ்சம் அப்படியே மாறி வரும். மிகவும் நல்லதென்று கண்டார். சோ 6 அப்படிங்கிறது மனுஷனை பற்றி சொல்லப்பட்ட நம்பர். 6 என்பது தேவன் அவர் செய்து முடித்தார் என்பதை குறிக்கிற ஒரு எண். ஆதியாகமம் 1:1 அந்த பெரேஷித், பாரா, எலோஹிம், எத்கா, ஷமாயிம், வேயத் அங்கதான் முடிந்தது. முடித்தவர் யார் பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் போட்டு பார்த்தா கரெக்டா 11 வரும். முடித்தவர் யார்? மணவாளன். யாருக்காக முடித்தார்? மணவாட்டிக்காக. ஆமென். சோ மணவாட்டி தாங்க தைரியமா சொல்ல முடியும், முடிந்தது எல்லாம். முடிந்தது எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க 7 விதமான பலிகளை பற்றி சொல்லி இருக்கும். லேவியராகமம் 7:37 38 தெரியல, 37 படிங்க. சர்வாங்க தகன பலிக்கும், போஜன பலிக்கும், பாவ நிவாரண பலிக்கும், குற்ற நிவாரண பலிக்கும், பிரதிஷ்டை பலிகளுக்கும், சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. திரும்ப படிங்கம்மா. திரும்ப. சர்வாங்க தகன பலிக்கும், சர்வாங்க தகன பலி, போஜன பலிக்கும், போஜன பலி 2, பாவ நிவாரண பலி 3, குற்ற நிவாரண பலிக்கும் 4, பிரதிஷ்டை பலிகளுக்கும் 5, சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. சோ இன்னொரு இடத்துல வேற ஒரு இடத்துல பானபலியை பத்தி போட்டிருக்கோம். பானபலி மொத்தம் 7, இங்க 6 தான் போட்டிருக்கு. பானபலியோட சேர்த்தீங்கன்னா 7. சோ பானபலி தான் கடைசியா அவர் ஒப்புவிக்கிறார். சோ இந்த சமாதான பலி இருக்குல்ல, அந்த சமாதான பலியோட தான் இந்த வார்த்தை கனெக்ட் ஆகுது. இந்த வார்த்தை முடிந்தது. அது வரைக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவாக பிரிவினையாக நின்ற அந்த சுவரை கர்த்தர் இடித்து இப்போ ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணிட்டாரு. எல்லாம் முடிந்தது. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவினைகள் வந்ததுனால என்னென்ன பிரச்சனைகளை மனுஷன் சந்திச்சானோ அத்தனை பிரச்சனைகளும் முடிந்தது. So brothers and sisters, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, முடிந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல மனிதன் விழுந்த போது அந்த விழுந்த மனுஷ வர்க்கத்தை பார்த்து ஆண்டவர் 7 கேள்விகளை கேட்கிறார். எத்தனை கேள்வி? எத்தனை கேள்விங்க? 7. ஆதாமே நீ எங்க இருக்க? நீ அந்த மரத்தின் கனியை புசித்தாயோ? அதுக்கு முன்னாடி என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கிற. என்ன செய்தாய்? அடுத்து 3வது அந்த மரத்தின் கனியை புசித்தாயோ? 4வது கேட்கிறார் ஏன் இப்படி செய்தாய்? அப்புறம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் கேட்கிறாரு உன் முகநாடி வேறுபட்டது. 5வது ஏன் உனக்கு எரிச்சல் உண்டானது? அடுத்து 6வது கேட்கிறாரு
உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? சகோதர சிநேகத்தை இழந்து போன இடத்துலதான் இப்ப மூத்த சகோதரனாக நம்முடைய ஆண்டவர் இயேசு முடிக்க வேண்டிய அத்தனையும் நமக்காக செஞ்சு முடிச்சாரு. தைரியமா நம்ம சொல்லலாம், முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததால். ஆண்டவர் இயேசு இவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சிருக்காரு. அது பழைய ஏற்பாட்டில் பாருங்க எவ்வளவு அழகா அது கோர்வையா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து அவங்க கையை கொடுத்து அவங்களுக்கு கை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க எத்தனை இருளை சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் உங்களுக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சத மையமா வைங்க, மேன்மையா நினைங்க. அப்படியானா உங்க வாழ்க்கை இந்த நாள்ல இருந்து விடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு. ஆமென். சரி, இது ஒரு 5 விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். நிறைய சொல்லலாம், ஒரு 5 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை சாட்சி கொடுக்கும் எபிரேய எழுத்து. நான் அங்கதான் ஆரம்பிக்கணும். சிலுவையில் இயேசு நம்முடைய யெஷுவா செய்து முடித்ததை சாட்சி கொடுக்கும் எபிரேய எழுத்து. இரண்டாவது, பழைய உடன்படிக்கையில், அதாவது இப்படி எழுதிக்கோங்க, பழைய உடன்படிக்கையின் புரிந்து கொள்ளுதலும் புது உடன்படிக்கையின் புரிந்து கொள்ளுதலும். அதாவது இந்த முடிஞ்சதுங்கிற வார்த்தையை பற்றி, இந்த முடிவு, முடிந்தது, இந்த வார்த்தையை குறித்து பழைய ஏற்பாட்டை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, பழைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில வாழ்ந்தவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, புது உடன்படிக்கையில வாழ்ற நமக்கு அதை எப்படி புரிதல் வந்திருக்கு, அதை நம்ம படிக்கணும். மூணாவது, இயேசு முடித்ததில் தொடங்கும் புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. சிலுவையில் சிலுவையில் முடிக்கப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் எதையெல்லாம் ஆண்டவர் சிலுவையில முடிச்சார், இதை பத்தி நம்ம படிக்கணும். சிலுவையில் முடிக்கப்பட்ட எதிர்மறையான காரியங்கள். அஞ்சாவது, முடிவை பற்றிய நம்பிக்கை. இப்படி 5 விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். என்னெல்லாம்? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, அடுத்தது நம்பிக்கை. 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் முடிந்தது, இயேசு முடிந்ததுன்னு சொல்றாருல, அதுக்கு கிரீக்ல டெட்லஸ்டாய் அப்படின்னு போட்டிருக்கும். டெட்லஸ்டாய், TETLESTAY, டெட்லஸ்டாய். சொல்லுங்க அந்த வார்த்தையை, டெட்லஸ்டாய்.
இந்த முடிந்தது அப்படிங்கிறதுக்கான கிரீக் வேர்ட் அது. இதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ரோம அரசாங்கத்துல ராஜா அகஸ்துராயன் அந்த மாதிரி ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த ராஜாக்கள் அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க அப்படின்னாலும் சரி, அல்லது எதிரிய ஜெயிச்சு அந்த ஜெயத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னாலும் சரி, பக்கத்துல ஒருத்தர் நின்று என்ன பண்ணுவான்னா, அந்த சட்டம் இயற்றப்பட்ட உடனே இந்த மாதிரி எல்லாருடைய வீடுகளுக்கும் வீட்டிலேயே தண்ணி வர்ற மாதிரி பைப் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றார். ஃபர்ஸ்ட் அதை வாயால சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அதை ஃபைல் அந்த இதுல எழுதுவாங்க. எழுதி முடிச்சாலும் அது ஃபைனல் ஆகாது. ஒருத்தன் பக்கத்துல நின்று இந்த வேர்டை சொல்லுவார். ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆள் நின்று இப்படி சொல்லுவாரு, டெட்லஸ்டாய், முடிந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை மாற்றவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜா நினைச்சா கூட, சொல்லுங்க ராஜாவே நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதாவது வாயால முதல்ல ராஜா சொல்லும் போது மாத்தணும்னா மாத்தலாம், எழுதிட்டாங்கல்ல, எழுதினதுக்கு அப்புறம் கூட மாத்தணும்னா மாத்தலாம். ஆனா இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்குல்ல, மூணாவது மேட்டர் இருக்குல்ல, என்னது, பக்கத்துல ஒருத்தர் நின்று டெட்லஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் ஒருத்தன் ராஜாவுக்கு அகைன்ஸ்டா எழும்பிட்டான். அவங்க வீட்லயும் பைப் போட்டு கொடுக்கணும், ஆனா எழும்பிட்டான், ராஜாவுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா பேசான். அப்படின்னா இவன் எனக்கு அகைன்ஸ்டா எழும்பிட்டான், இவன் வீட்டுக்கு மட்டும் பைப் போட்டு கொடுக்காதுன்னு ராஜாவால சொல்ல முடியாது. இப்ப கவனிங்க, சிலுவையில திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேருமே சேர்ந்துதான் சிலுவையில நமக்காக கிரியை செஞ்சிருக்காங்க. இயேசு சிலுவையில தொங்குறாரு. பிதா என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு அப்போ? 2 கொரிந்தியர் 5ல 18-19 வசனங்களை படிக்கும் போது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? பிதா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் சிலுவையில் என்னங்க பண்ணாரு? நம்ம நினைக்கிற மாதிரி பிதா இயேசுவை கை விட்டுட்டாரு, முகத்தை மறைச்சிட்டாரு, அவர் அப்படி மேல இருந்தாரு அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றேன். கெத்சேமனேல பிதாவே உங்க சித்தம் ஆகட்டும் அப்படின்னு இயேசு ஏன் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? இயேசுடைய கண்ணுக்கு தெரியுது, நேரா பிதா அப்படியே சிலுவைக்கு போறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்காக எனக்காக திரியேக தேவன் சிலுவையில் இருந்தாருங்க. அங்க இருந்துதான் பிதா என்ன பண்றாரு? நம்மள எல்லாரையும் ஒப்புரவாக்கின்னு இருக்குல்ல, கிரீக்ல அந்த இளைய குமாரனை முத்தம் கொடுத்தாரு பாருங்க, அந்த வேர்டு இருக்கு, அதனுடைய ரூட் வேர்டு அதான். அங்க இருந்துதான் நம்ம எல்லாரையும் பிதா அப்படியே முத்தம் கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் முத்தமிட்ட இடம், பிதா முத்தமிட்ட இடம் இந்த சிலுவை. சோ ஆவியானவருக்கு முன்பாக தான் இது நடக்குது. இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லும் போது ஆவியானவர் தான் இயேசு கிட்ட, இல்லப்பா அப்பா உன்னை கைவிடல, பாருங்க அப்பா கைவிடல, அப்பா இல்ல, நீங்க சொல்ற அந்த தேவன் அது ஆதாமின் தேவன், இது நம்ம அப்பா இல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பிதா முகம் தெரியுது. அதான் கடைசியா சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்போ திரியேக தேவன் செஞ்சு முடிச்ச அந்த விஷயத்தை தான் மனுக்குலத்துக்கு சொல்றதுக்கு சொல்றாரு. அது இப்ப முதல்ல இப்படி எல்லாம் செய்யப்படும் வேத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டது.
அதுக்கப்புறம் இது அவங்க செய்யறாங்க, செஞ்சு அது அதிகாரப்பூர்வமாக பரலோக ரெக்கார்ட்ல இது எழுதப்படுது. அப்படி எழுதப்பட்ட மேட்டரை இப்ப இயேசு எல்லாருக்காகவும் கேட்கிற மாதிரி சொல்றாரு, டெட்லஸ்டாய். அப்படின்னா இனிமேலு இயேசு செஞ்சு முடிச்ச அந்த காரியங்களை நீங்களே நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் கண்டிப்பா வந்தே தீரும். புரியுதா? மாத்த முடியாதுங்க. நீ வேண்டான்னு வேணா சொல்லிட்டு போலாம். ஓகே, நீ வேண்டாம், எனக்கு வேண்டாங்க, பைப் என் வீட்டுக்கு போட வேண்டாங்க அப்படி நீ வேணா சொல்லலாமே ஒழிய நீங்க வேணா தடுக்கலாம். So brothers and sisters, அந்த அளவுக்கு சிலுவையில கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. ஒரு ஆமேன். ஸ்கேல் போடுப்பா, ஒரு ஆமேன் போடுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. முதலாவது குறிப்புல போவோம். முதல் குறிப்பு என்ன சொன்ன? சிலுவையில் இயேசு எபிரேயத்துல கரெக்டா சிலுவையையும் முடிவையும் கனெக்ட் பண்ற லெட்டர் கடைசி எழுத்தா இருக்கிற டவ். இந்த டவ் அப்படிங்கிற அந்த எழுத்தினுடைய இந்த ஓல்டு பழைய அந்த டவ் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வடிவத்துல சிலுவை இருக்கும். அப்புறம் அந்த டவ்ல மீனிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எண்ட், முடிவு. அப்போ குமாரன் மனுக்குலத்துக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையில செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கிற அந்த முன்னறிவு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு இருந்ததுனாலதான் அவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த எபிரேய எழுத டிசைன் பண்ணும்போது டவ் அப்படிங்கிற எழுத்துல எதை வைக்கிறாங்கன்னா சிலுவையையும் வைக்கிறாங்க, முடிவையும் வைக்கிறாங்க. ஆகவேதான் வேதாகமம் ஆரம்பிக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள் தாங்க அங்க இருக்கும். 6வது வார்த்தை முடிந்தது. சரிங்களா? அதாவது 7 வார்த்தைகள். ஏன்னா 7 வார்த்தை அவர் பேசுவாருங்கிறத அறிஞ்சதுனால 7 வார்த்தைகள். ஆனா அதுல 6வதா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறாருங்கிறத காட்டும்படியா அந்த முதல் வார்த்தையில கரெக்டா எத்தனை எழுத்து? 6 எழுத்து. பேத், ரேஷ், ஆலேப், ஷின்னு, யோது, கடைசி எழுத்து டாவ். பிரேஷித், முடிந்தது. நமக்காக சிலுவையில செய்து முடிக்க வேண்டிய அத்தனை காரியத்தையும் இயேசு செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திரியேக தேவனுக்குள் வந்த அந்த முன் அறிவு. இந்த மனுஷனை படைக்கிறோம். நம்ம அந்த ஏல்பெத்தேல் நம்ம பைபிள் ஸ்டடியில கேட்கிற மாதிரி சிருஷ்டிப்பின் முன்னோக்கமா அவ்வளவு மேட்டர்ஸ் ஆண்டவர் முன்னாடி உங்களை பத்தி என்ன பத்தி பேசுறாரு. அப்படி பேசும்போதே ஒருவேளை இவன் சொதப்பீட்டா கூட இவனுடைய சொதப்பலுக்கு நம்ம இறங்கி சிலுவையில இவனுக்காக, இவனை தூக்கி எடுக்கிறதுக்காக செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் நாம செஞ்சு முடிப்போயா அப்படின்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சாரு. அதான் ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நம்ம அப்பா யார் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொதப்பலை. சொல்லுங்க, சொதப்பலை சுந்தரமாக மாற்றுகிறவர். தமிழ்ல சுந்தரம் என்ன தெரியுமா? சுந்தரம் அழகு. நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் நிறைய சொதப்பி இருக்கேன், நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நிறைய நான் தவறிட்டேன்,
கர்த்தர் உன்னை சொன்னாரு, நான் உன்னை செஞ்சுட்டேங்க, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த செய்தி. இந்த காலை நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, முடிந்ததுங்கிற வார்த்தை உனக்கு நேரா வந்திருக்கு. நீ எத்தனை காரியத்தை சொதப்பி இருந்தாலும் அந்த சொதப்பல்களை நான் சுந்தரமா மாற்றுவேன். நல்ல ஆண்டவர்கள் நம்ம அப்பா, நல்ல அப்பா, இமேஜர் நல்ல அப்பா. அவரு துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. அந்த அடி பாடுங்க. இடிந்த அலங்க முனை அவர் அரண்மனை. ஓகே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாரும் இன்றி கண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி கண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. இரண்டாவது என்ன சொன்னோம்? பழைய உடன்படிக்கை 2 வசனத்தை நீங்க பார்க்கலாம். யோபு 8:7, அப்புறம் பிரசங்கியில அதே மாதிரி சொல்லுவார். யோபு 8:7, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். சம்பூர்ணமாயிருக்கும். சரியா? இதுதான் புது உடன்படிக்கையினுடைய, பழைய உடன்படிக்கையினுடைய புரிந்து கொள்ளுதல். பிரசங்கில் இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குமே, எங்க இருக்கு? அதாவது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், பிரசங்கி 7:8, பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஏன்னா துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவு நல்லது. அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஏன் இப்படி எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் என்னன்னா, நாம் தான் துவக்க வேண்டும், நம்ம தான் முடிக்கணும். இதுதான் உங்க வாழ்க்கையில். ஆண்டவர் கூட இருப்பாரு, சரியா? கர்த்தர் கூட இருப்பாரு. ஆனா காரியங்களை, நன்மையான காரியங்களை, பரிசுத்தத்தை, ஜெபத்தை எல்லாத்தையுமே நான் தான் தொடங்கணும், நான் தான் அதை முடிக்கணும். அதான் அவங்க சொல்றாங்க, தொடக்கம் ஒரு அற்பமா இருந்தா கூட, ஏன்னா நம்ம தான் தொடங்குறோம், தொடக்கம் அற்பமா இருந்தா கூட முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்ம இப்படியே பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படி டெவலப் பண்ணி முடிவை சம்பூர்ணமாக்கிடுவோம். இதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய புரிந்து கொள்ளுதல். நாம் துவங்க வேண்டும், நம்ம தான் முடிக்கணும். சோ அற்பமா தொடங்கி இருந்தாலும் பரவாயில்ல, சம்பூர்ணமா நம்ம முடிப்போம். கர்த்தர் கூட இருப்பாரு, ஆண்டவர் பலப்படுத்துவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் கூட இருப்பாரு, பலப்படுத்துவாரு, உதவி செய்வாரு. ஆனா நம்ம தான் செய்யணும். சோ பழைய உடன்படிக்கையில இவங்க பிரயாசத்தை முன்வைத்தார்கள். கேள்வி கேட்பாங்க, நீ பரிசுத்தமா தொடங்கினியே, பரிசுத்தமா நீ முடிச்சிடுவியா? தொடக்கத்தை விட முடிவு முக்கியம். நீ தொடங்கினது முக்கியம் இல்ல தம்பி, முடிப்பியா?
இது பழைய உடன்படிக்கையின் ஆவி. சரி, புது உடன்படிக்கைக்கு வரும்போது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டார்ல. புது உடன்படிக்கைக்கு வரும்போது பிலிப்பியர் 1:5, எபிரேயர் 12:1 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த புது உடன்படிக்கையில தொடங்கிறதும் நீங்க இல்ல, முடிக்கிறதும் நீங்க இல்ல. சரியா? நம்ம எதையுமே நம்ம தொடங்கிறது அது முடிக்க முடியாது. நீங்க தொடங்குனீங்கன்னா கவனிங்க, ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தமா வாழ்றது எல்லாம் நீங்க தொடங்கி இருக்கீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இப்ப நாங்க சொல்ற இந்த நற்செய்தியை கேட்கும் போது அது கண்டிப்பா இடியும். ஏன்னா அதெல்லாம் நீங்க பயத்தின் தேவனால கட்டினது, பரலோகம் நரகம் அப்படிங்கிற மேட்டரை வச்சு கட்டினது. இந்த பயத்தின் தேவன் வெளியே போன உடனே நீங்க கட்டின இதுவும் இடிஞ்சிரும். ஏன்னா இது நீங்க கட்டினதுங்க, இது நான் கட்டினதுங்க. சரி, இப்ப பாருங்க புது உடன்படிக்கையினுடைய மேட்டர். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் யாருங்க தொடங்குறது? இன்னும் சொல்ல போனா அத பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. பிதாவாகிய தேவன் தொடங்குறாராம், உங்களுடைய நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்ப தொடங்குறது யாரு? பிதா. முடிக்கிறது யாரு? பிதா. சரி, எபிரேயர் 12:1 படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ பிதா தொடங்குறாரு, அவரே முடிப்பாரு. குமாரன் தொடங்குறாரு, அவரே முடிப்பாரு. இவங்க 2 பேரும் தனியா இல்ல, இவங்க 2 பேரும் செய்யறாங்கன்னா அதுல கண்டிப்பா யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கார். மொத்தத்துல புது உடன்படிக்கையில நமக்குள்ள எல்லாத்தையுமே தொடங்கினது திரியேக தேவன். அவரே தொடங்கினத முடிப்பார். ஜெபத்தை அவர் தொடங்கி வச்சாருன்னு வைங்களேன், உங்க ஜெப வாழ்க்கை பாதியில நிக்காது சிஸ்டர். உங்க ஜெப வாழ்க்கை பாதியில நிக்காது பிரதர். உங்க பைபிள் வாசிப்பா அவர் தொடங்கி வச்சிருந்தாருன்னா அது நிக்காது, அது படிப்படியா வளர ஆரம்பிக்கும். உங்க பரிசுத்த வாழ்க்கைய அவர் தொடங்கி இருந்தார்னா கண்டிப்பா அவர் முடிப்பார். அவருடைய உச்ச நிலைக்கு அவரே கொண்டு வருவார். சோ நம்ம வேலை என்ன தெரியுமா? அதே மாதிரிதான் ஊழியம் அப்படிதான். என்னன்னா அவர் தொடங்கிட்டாருன்னு வைங்களேன், இடையில நீங்க தடுமாறுனா அவர் வந்துருவாருங்க, வந்து தூக்கிடுவார் நம்மள. நீங்க இடையில எங்க ஸ்லிப் ஆகுறீங்கன்னு வைங்களேன், ஸ்லிப் ஆகாம போகணும், அதுதான் நல்லது. சப்போஸ் எங்கேயோ நீங்க ஒரு சொதப்பல் பண்ணி எங்கேயாவது ஸ்லிப் ஆயிட்டாலும் வந்து தூக்கிடுவார். ஏன்னா அது தொடங்குனது யாருங்க? அவருங்க. உங்களை நம்பி தொடங்கலங்க, அவரை நம்பி தொடங்கி இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சார்ல, அதை நம்பி தொடங்கி இருக்காரு. அவர் தொடங்கினத கண்டிப்பா முடிப்பார். நம்ம வேலை என்ன தெரியுமா? அவர் தொடங்கிட்டாரு, அவர் முடிப்பாரு அப்படி நீ சோம்பேறியா இருக்க கூடாது. நீ அவருக்கு எசஞ்சு கொடுக்கணும். அவரோட கைகோர்த்து நடத்துங்கப்பா, இமேஜ நடத்துங்கப்பா, நடத்துங்க. மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. கைகளினில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே.
உம் கைகளில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. இயேசுவா தேவா அர்ப்பணித்தே. நீ விட்டு கொடுக்கணும், உன் கையை அவர் கைக்குள்ள கொடுக்கணும். நடத்துங்கப்பா, நடத்துங்க. I am ready. அர்ப்பணித்தே ஏற்றுக்கொண்டீ, ஏந்திக் கொண்டீ என் உள்ளத்தை உங்க வீடாக்கி. ஏற்றுக்கொண்டீ, ஏந்திக் கொண்டீ என் உள்ளத்தை உங்க வீடாக்கி. இனி வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் நம்ம சொல்ற இந்த வார்த்தைகள்லாம் சோம்பேறிகளுக்கும் சாக்கு போக்கு சொல்லணுங்கிற மைண்ட் உள்ளவங்களுக்கு தான் நம்ம சொல்ற மேட்டர் தப்பு தப்பா காதுல கேட்கும். புரியுதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா, தேவன் அன்பா தான் இருக்காரு, நான் பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் அன்பா தான் இருக்காரு, நான் எதுக்கு ஜெபிக்கணும், அப்பா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. சோம்பேறி. நீ ஏற்கனவே சாக்கு போக்கு சொல்ற மைண்டோட இருக்கிறதுனால நான் சொல்ற வார்த்தையை உனக்கு சாதகமா நீ எடுத்துக்கிற. உண்மையா ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க சொல்ற மேட்ரு உங்களை என்கரேஜ் பண்ணி இன்னும் அதிகமா செய்யறதுக்கு தான் தூண்டுமே ஒழிய குறையாது. ஒரு சகோதரி வந்து என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஐயா எனக்கு ஜெபிக்க முடியலையா, ஒண்ணுமே பண்ண முடியல. நான் சொன்னேன், அந்த பழைய நீங்க பயத்துல கட்டினது இடிஞ்சிருக்கு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அந்த செய்ய முடியாத மேட்டர் ஆண்டவர் அழகா அவர் துவக்குவார். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவருக்காக வாழணுங்கிற அந்த வாஞ்சை, விருப்பம், தாகம் இருக்கிறதுனால அந்த ஒரு அசட்டுத்தனம் வரல பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்ற விஷயங்களை உங்களுக்கு நிறைய இதனாலதான் இந்த உபதேசத்தை பார்த்தா எல்லாம் பயப்படுறது. ஐயோ ஒண்ணுமே, அப்போ எல்லாம் சோம்பேறி ஆயிடுவாங்க, ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க. என்னன்னா ஏற்கனவே இவன் மைண்ட்ல இந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கும். இவன் பயந்துகிட்டே என்ன பண்ணுவான்னா மத்தவங்களுக்காக இந்த பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம இப்படி சொன்ன உடனே அவன் காதுக்கு இப்படி கேக்குது. புரியுதா? திட்டுற மாதிரி இருக்கா? பழைய ரஞ்சித் பாஸ்டர் வந்துட்டாருன்னு தோணுதோ? அவர் தொடங்கி அவர் முடிப்பாருங்க. ஆனா நம்ம அதுக்கு கை கோர்க்கணும். அவருக்கு அவர் நம்முடைய சுயாதீனத்தை அதை மிஷின் மாதிரி இழுத்து நம்மளை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க மாட்டாரு. நம்ம அவர் கையோட கை கோர்த்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. நீங்க எதையும் தொடங்கவும் வேண்டாம், நீங்க எதையும் முடிக்கவும் வேண்டாம். நம்ம அவர் கைகோர்த்து அவரோட அப்படி இணைஞ்சு போனா போதும். எதெல்லாம் தொடக்கணுமோ அவர் தொடங்குவாரு. கண்டிப்பா அவர் தொடங்கினதை முடிச்சே தீர்வாரு. இடையில நீங்க எங்கேயாவது தடுமாறினாலும் ஸ்லிப் ஆனாலும் தூட்டிடுவாரு. சந்தோஷமா ராமேன்னு சொல்லுங்க. 3வது, இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையே எங்க தொடங்குது தெரியுங்களா? இப்ப சாலமோன், யோபெல்லாம் அங்கெல்லாம் படிக்கிறோம்ல. உன் காரியம் அற்பமா இருந்தாலும், நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தொடக்கம் சொல்லுங்க, உன் தொடக்கம் அற்பமான தொடக்கம் இல்ல, அற்புதமான தொடக்கம். இன்னொரு முறை சொல்லுங்க, உன் தொடக்கம், ஏன் தொடக்கம்
அற்பமான தொடக்கம் இல்ல, அற்புதமான தொடக்கம். அற்பமா தொடங்கிச்சுங்க, சம்பூரமா முடியும்னு இனிமேல் புது உடன்படிக்கையின் மக்களாகிய நம்ம இந்த கோரஸ் என்ன செய்யக்கூடாது? பாட கூடாது. யோவான் 19:30 எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. படிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி முடிந்ததுன்னு சொல்றாரு. ஓகே, 34 பாருங்களேன். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பிறப்பு இருக்குல்ல, பிறப்பு, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிறப்புல நிறைய விஷயங்கள் முக்கியம். அது எது? அது முக்கியமான 2 இங்க இருக்கு. என்னது? ரத்தம், தண்ணி. புரியுதா? ரத்தமும் தண்ணீரும். அப்ப இங்க ஏதோ ஒரு பிறப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த பிறப்பு தான் யாருடைய பிறப்பு? புது சிருஷ்டியின் பிறப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மணவாட்டியின் பிறப்பு. எப்படி ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுத்தாரோ அந்த மாதிரி இங்க ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. இங்க யார பிறக்க வைக்கிறாரு? ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்கா பிறந்த மாதிரி ஆண்டவர் பிதாவாகிய தேவன் யெஷுவாவுக்கு ஏற்ற, இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாக, புது சிருஷ்டியாக நம்மளை பிறக்க வைக்கிறாருங்க. அப்ப நம்ம பிறந்தது அற்பமா இல்ல, முடிந்ததுன்னு சொன்னார்ல, அந்த ஜெயத்தின் சத்தத்திலிருந்து பிறந்தவங்க நம்ம. புரியுதா? சோ நம்முடைய தொடக்கம் அற்பமான தொடக்கம் இல்ல, அற்புதமான தொடக்கம். சோ பழைய ஆதாமுடைய அத்தனை காரியங்கள்ல இருந்தே நம்மளை வேற அறுத்து அந்த வேரையை பிடுங்கிட்டாருங்க. பக்கத்துல படாருன்னு விட்டுறாதீங்க, சொல்லுங்க. பழைய ஆதாமுக்கும் சொல்லுங்க, பழைய ஆதாமுக்கும் உங்களுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமோ இல்ல. வேற இருக்கப்பட்டீங்க. நம்ம பிறப்பு, சொல்லுங்க, நம்ம பிறப்பு புதிய பிறப்பு. ஆண்டவர் முடிந்ததுன்னு சொன்னார்ல, அந்த முடிந்ததுன்னு சொன்ன அந்த ஜெயத்தின் சத்தத்துல பிறந்தவங்க நீங்களும். நம்ம தொடக்கம் அற்பமான தொடக்கம் இல்லை. நம்ம வேணா அற்பமா இருக்கலாங்க, ஆனா சிலுவை அண்டை வந்தவங்க வாழ்க்கையில தொடக்கம் அற்பமானது இல்ல, அற்புதமானது. அதனாலதான் நம்முடைய டிஎன்ஏவே மாறிடுச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆதாமின் டிஎன்ஏவை எடுத்துட்டு என்ன பண்றாரு? உன் பிறப்பே வேறடா, என் பிள்ளை, உன் பிறப்பே ஒரு சிறப்பு. சொல்லுங்க, என் பிறப்பே, சொல்லுங்க, என் பிறப்பே ஒரு சிறப்பு. யா, நம்ம பிறப்பே ஒரு சிறப்புங்க. டிஎன்ஏவே மாத்திட்டாரு. இமேஜ் டிஎன்ஏவே மாத்திட்டாரு. நம்ம அங்க பிறந்தவங்க. சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென். எல்லாம் உணர்ந்தவர்களாக மரபியல் வியாதி இல்லை, ஆமென். என் மரபணுக்கள் மாறிற்றே, ஆமென். மரபியல் வியாதி இல்லை, ஆமென். என் டிஎன்ஏ மாறிற்றே, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென்.
பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். சிலுவையில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். சிலுவையில் ரத்தம் சிந்தி பெத்தெடுத்தீங்க, பெத்து வார்த்தையான தாய்ப்பால ஊட்டுனீங்கயா. எனக்குள்ள இருப்பது உங்களோட உசுரு, உசுருக்குள் இருப்பது உங்களோட பெயரு இயேசுவா, இயேசுவானு துடிக்குது மனசு. இயேசுவா, இயேசுவானு துடிக்குது மனசு. நம்மெல்லாம் அந்த ஜெயத்தின் முடித்ததுல பிறந்தவங்க. எப்படி எலியா எங்க முடிச்சாரோ அங்கதான் எலிசாவுடைய வாழ்க்கை தொடங்குது இல்லைங்களா? எலியா யோர்தான தான் கடந்து அந்த சால்வை அடிச்சு யோர்தான பிளந்து வந்து அங்க எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசா அதே சால்வை எடுத்து இப்ப அவருடைய அற்புதம் எங்க தொடங்குதுன்னா, எலியா எங்க முடிச்சாரோ அதே மாதிரி அந்த சால்வை அடிச்சு யோர்தான பிளந்து அங்கிருந்து தொடங்குறதுனால எலியாவின் அற்புதங்கள் 8, எலிசாவின் அற்புதங்கள் 16. நான் சொல்றது கரெக்டா இல்ல கொஞ்சம் அதிகமா? இல்ல எனக்கு அப்படிதான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்பர் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். எலியாவின் அற்புதங்கள் 8, எலிசா செஞ்சது 16. அதுல 15 வந்து உயிரோட இருக்கும்போது செஞ்சாரு, 16வது செத்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஒருவேளை நம்பர் வேணா கொஞ்சம் கூட குறைய இருக்கலாங்க. சரியா, இது எக்ஸாக்டா நான் சொல்றேன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி 8, 16. கவனிங்க, நம்முடைய தொடக்கம் வந்து அவருடைய முடிவு, அவர் முடிச்சதுல தொடங்கி இருக்கிறதுனால இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன், யோவான் 12:14 நினைக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை செய்வான். 8, என்னிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். டேய், நீ என் பிள்ளடா, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி நீ பாய்வடா, 32 அடி நீ பாய்வடா. வசனம் இருக்கா? 14 யோவான் 12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். 14:12 சாரி 14:12 யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய பெரிய கிரியைகளை செய்வானா? ஆண்டவர் இங்க அப்பா பிள்ளை உறவுல, அண்ணன் தம்பி உறவுல பேசுறாரு. நான் கடவுள் நீ மனுஷன் அப்படி அவர் பேசல, உறவுல பேசுறாருங்க. உறவின் தேவன்க உறவுல பேசுறாரு. டேய், நீ என் பிள்ளைடா, நான் 8 அடினா நீ 32 அடி நீ பாய்வடா. சோ இன்னைக்கு ஏன் சபை அதை செய்யலன்னா, அந்த அம்மா மாதிரி இயேசு செஞ்சு முடிச்சதை விட இவங்களுக்கு நம்ம செய்யணும்ல, அதனால ஒன்னும் நடக்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. அவங்க பாவம், கர்த்தர் கண்ணை திறக்கட்டும், கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வெளிச்சத்தை தருவார். இப்படி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சாருங்கிறத கேட்டாலே, ஓ நீங்க அந்த ஆளா, ஓ ஜான்ஜபராஜ் கூட சேர்ந்த ஆளா, உடனே நம்ம வந்து என்ன சொல்லணுமா, நீ செய். இயேசு செஞ்சு முடிச்சதுதான் நம்ம தொடக்கமே இருக்கு. நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனையும் இந்த பேஸ்ல தாங்க இருக்கணும். சரி, அடுத்தது
சிலுவையில் முடிக்கப்பட்ட எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார்ல, எதெல்லாம் முடிச்சார்? ரோமர் 8:3 டக் டக்குன்னு படிங்க. நம்பர் 1, பாவத்துக்கு முடிவு கட்டினார் இயேசு. ரோமர் 8:3 திருவிடையத்தில் படிச்சா நல்லா இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். டக் டக்குன்னு படிங்க. ஒருத்தர் திருவிடையத்தை எடுத்து படிங்க. ரோமர் 8:3 நம்ம பைபிள படிங்க, அப்புறம் அதில் படிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு இருக்குல்ல, அங்க படிங்க. ஊனியல் பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். பாவத்துக்கு முடிவு கட்டிட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது எதுங்க முடிச்சாரு? எதை முடிச்சாரு? பாவத்தை முடிச்சாரு. சோ இயேசு எல்லாவற்றையும் எனக்காக செஞ்சு முடிச்சாருங்கிறத நம்புறவங்க, உணர்ந்தவங்க இந்த சில்லித்தனமான கீழ்த்தரமான பாவத்தை செய்ய மாட்டாங்க. நான் உங்களை செய்யாதன்னு சொல்ல, நீ செய்ய மாட்ட. ஓகே. ரெண்டாவது, பாவத்தை மட்டும் முடிக்கல, ரெண்டாவது எதை முடிச்சார் தெரியுமா? வியாதி. 1 பேதுரு 2:24 டக்குன்னு படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாவத்தை மட்டும் முடிக்கல, வியாதியையும் முடிச்சார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதோட நிக்கல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப ரெண்டாவது எதை முடிச்சாரு? வியாதி. சோ வாழ்க்கையில எந்த வியாதி உங்களுக்கு வந்தாலும் அந்த வியாதி ஆண்டவரால வந்தது கிடையாது, நம்மளை புடமிடுறதுக்காக அப்படிலாம் தேவன் நமக்கு கொடுத்தது கிடையாது. வியாதியை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில முடிச்சாரு. சோ நான் வியாதியோட பழகிக்கிறேன், அந்த கால் வலியோட இருந்துக்கிறேன், அந்த வயிற்று வலியோட இருந்துக்கிறேங்க, அப்படியே பழகிட்டேங்க. நோ நோ நோ, எதிர்க்கணும் பிரதர். வியாதியை எதிர்க்கணும் சிஸ்டர். எதிர்த்து சுகத்தை நம்ம பெறணும். ஆமென். ஏன்னா இது அவர் முடிச்ச மேட்டர். அடுத்து மூணாவது, இயேசு எதை முடித்தார்? தரித்திரத்தை முடித்தார். 2 கொரிந்தியர் 8:7 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லாமலும் விசுவாசத்திலும் இல்லமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சோ தரித்திரத்துக்கு முடிவு கட்டுறார். சோ நீங்களும் நானும் செழிப்பா இருக்கணும். ஆவிக்குரிய விதமாகவும் சரி, சரீர பிரகாரமாகவும் சரி, எல்லா விதங்கள்லையும் செழிப்பா இருக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமா கிருபை, மகிமை, வல்லமைகள் இதுலயும் நம்ம குறைவில்லாம, எழுத்தின்படி இந்த பொருளாதார கஷ்டம், கடன், இப்படி காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லாம அதுலயும் நம்ம ஏராளம் தாராளமா இருக்கும்படியாக. நீங்க நிறைய பேருக்கு கடன் கொடுக்கணும் பிரதர். நீங்க நிறைய பேருக்கு கடன் கொடுக்கணும் சிஸ்டர். நீங்க நிறைய பேரை வாழ வைக்கணும். சோ தரித்திரத்துக்கு முடிவுண்டாக்கினார். ஏதோ இருந்தா போதும், ஏதோ அண்ட ஒரு வீடு, குடிக்க கொஞ்சம் கஞ்சி இருந்தா போதும், குடிக்க ஒரு ட்ரெஸ் கொடியில தொங்கணும், ஒரு ட்ரெஸ் உடம்புல போடணும். இன்னுமே நம்மள நிறைய பேருக்கு இந்த பாவர்ட்டி மைண்ட் செட்டப் வந்து இன்னும் மாறவே மாட்டேங்குது. என்ன பிரசங்கம் பண்ணாலும் அநேக நேரங்கள்ல பணத்தை நம்ம ஆட்டி படைக்கிறதுக்கு பதிலா பணம் நம்மளை ஆட்டி படைக்குதுங்க.
பணத்தை வந்து ஒரு டீசென்டான, நமக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு டீசென்டான ஒரு நம்ம கீழே ஒர்க் பண்ற நல்ல ஒரு சர்வெண்ட், நல்ல ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க பாருங்க, டீசென்ட் வேலைக்காரங்க, டீசென்டா அந்த மாதிரி நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ணணும். பணம் சொல்றத நீ கேட்க கூடாது, நீ சொல்றத பணம் கேட்கணும். அப்போ ஆண்டவர் சிலுவையில எதை முடிச்சாரு? தரித்திரத்தை முடித்தார். பாவர்ட்டியை முடிக்கிறாரு, பிராஸ்பரிட்டியை உண்டாக்குறாரு. அது வெறும் ஆவிக்குரிய பிரகாரமா மட்டும் இல்ல, சரீர பிரகாரமாகவும் எழுத்தின்படியும். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்க வந்து அப்படி கார்ல வாங்குறீங்க, இந்த இடத்துல நம்ம இருப்போமா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம கடைசி வரைக்கும் இங்கே இருப்போம், இதுதான் நம்முடைய இடம்? நம்புறவங்களோட ஆமேன். சும்மாலாம் கதை விடாதீங்க. நிறைய பேருக்கு இது போதாதா பாஸ்டர், உங்களுக்கு இதுக்கு மேல வேணுமா? எனக்கு வேணும், இது போதாதுங்க, இதெல்லாம் போதாது. கத்த தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனா இதுலயே நம்ம ஏன்னா தாமஸ் ராஜா வந்தப்பவே அவர் சொன்ன வார்த்தை என்னது? இது இல்ல உங்க முடிவு, இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான் அவர் சொன்னாரு. அதனால இதுதான் நம்ம இடம், இங்கதான் நம்ம இருக்க போறோம், இதுதான் கடைசி வரைக்கும்னா உங்க மைண்டை மாத்திக்கோங்க. கர்த்தர் இதே எண்ணூர்ல ஏக்கர் கணக்குல தந்து, நான் கற்பனை பண்றேங்க, அங்க வந்து ஒரு பக்கம் சபை இருக்கும், இன்னொரு பக்கம் விவசாயம் நடக்கும், இன்னொரு பக்கத்துல ஸ்கூல் நடக்கும், இன்னொரு பக்கத்துல ஐடி கம்பெனி இருக்கும், இத்தனையும் நடக்கும். சோ அந்த இடத்துல வந்து வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, எல்லா நாளும் அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், ஆட்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க, எல்லாமே நடக்குங்க. எத்தனை பேர் கையை தட்டி அதை ரிசீவ் பண்றீங்க? நடக்கும். இங்க மட்டும் இல்லங்க, 22 இடத்துல இப்படிதான் கர்த்தர் ஸ்தாபிக்க போறார் இடத்தை. அதாவது அது வந்து வெறும் சபை இல்லைங்க, ஒரு பாதுகாப்பான சொசைட்டி. உருளைக்கிழங்கு வேணுமா? அங்க நீங்க வாங்கலாம், கெமிக்கல் இல்லாத உருளைக்கிழங்கு. வெங்காயம் வேணுமா? சின்ன வெங்காயம் அங்கேயே வாங்கலாம், அங்க விளையுதுங்க. பிரதர் சார், பெராக்கா போய் பாருங்க சார், பூண்டி பெராக்கா இருக்குல்ல, அங்க போய் பாருங்க. கிட்டத்தட்ட 46 ஏக்கருக்கு மேல, அது எவ்வளவு ஏக்கர் சொல்றாங்க, அவ்வளவு இடத்தை வாங்கி வெறும் அங்க பிரேயர் மட்டும் இல்ல, சோப்பு தயாரிக்கிறாங்க, விவசாயம் நடக்குது, ஆடு மாடுகளை பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணை இருக்கு. சோ எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறோம் அதன் மூலமா? இந்த பூமியை பரலோகமாக்குறதுன்னா என்னங்க? இப்படிதாங்க எல்லா துறையிலையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். சோ ஆண்டவர் நம்முடைய தரித்திரத்தை முடிவு கட்டிட்டாரு. அதான் நான் சொன்னேன், திரியேகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் நாக்கு மாறிடுச்சு. நீ ஒரு காலத்துல உப்பு போடாம சோறு கொடுப்ப, சாப்பிடுவேன், ஆனா இப்ப அப்படி சாப்பிட முடியாது. ஏன்னா நம்முடைய மைண்ட் செட்டப் மாறும்போது எல்லாமே மாறும். எதை கொடுத்தாலும் சாப்பிடுறது அப்படி இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும். அதுக்குதான் ஆண்டவர் நாக்குல ருசியை வச்சிருக்காரு சிஸ்டர். நாக்குல ருசியை வச்சது பேய் இல்ல, கடவுள். சாப்பாட்டை நல்லா மென்னு டேஸ்ட் பண்ணி அப்படி நல்லா ருசிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக. சோ பாவர்ட்டி மைண்ட் செட் நாமத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல அவங்க தலையில கை வச்சு இந்த பகுதிகளில் சொல்லுங்க, இந்த பகுதிகளில் சொல்லுங்க 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 சொன்னாதாங்க சொல்லுங்க, இந்த பகுதிகளில் கிரியை செய்கிற அந்த தரித்திரத்தின் ஆவி இப்பொழுதே பிடுங்கி எறியப்படுவதாக. நாலாவது எத்தனை சொன்னேன்? பாவம், வியாதி, தரித்திரம். நாலாவது சாபம். கலாத்தியர் 3:13 டக்குன்னு படிங்க. கலாத்தியர் 3:13 சாபம்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். முடிந்தது. என்ன முடிஞ்சிருச்சு? சாபம். பாவம், வியாதி, தரித்திரம், சாபம், இதெல்லாம் முடிச்சிட்டார் சாபத்தை. அதனால தைரியமா நான் சொல்றேன், உபாகமம் 27 சொல்லப்பட்ட அந்த சாபங்கள் புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நமக்கு இருக்கா இல்லையா? இல்ல. சொல்லுங்க, இல்ல. நோ. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இல்ல. என்னையாது? நமக்கு அதை விட மேலான கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால ஏற்கனவே ஆசீர்வதிச்சதுனால அதை விட வேற லெவல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஓகே, அப்ப சாபத்தை நீக்கிட்டார், முடிச்சிட்டார். 5வது ஆண்டவர் எதை முடிச்சார் அப்படின்னா, மரணத்தை. எபிரேயர் 2:11. எபிரேயர் 2:11. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். 9ஆம் வசனம். அதாவது தேவத்துவம் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அதாவது அழித்தது நிமித்தம். அப்ப முடிஞ்சதுன்னு சொன்னா இயேசு எதையும் முடிச்சிட்டாரு? மரணத்தை. சபையாரே விளங்கிக் கொள்ளுங்க, பாவம் எப்படி நமக்கு எதிரியோ அதே மாதிரிதான் மரணமும் நமக்கு என்னது? எதிரி. பாவத்தை எப்படி நம்ம விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி எதையும் விரும்பக்கூடாது, மரணத்தையும் விரும்பக்கூடாது. அதே நேரத்தில் பாவம் செஞ்சிட்டவங்களை எப்படி ஆண்டவர் கைவிட மாட்டாரோ அதே மாதிரி செத்து போயிட்டாங்கன்னா செத்து போனவங்களே அவர் கைவிட மாட்டாரு, அது வேற. சரியா? பாவம் செஞ்சவனை எப்படி அவர் மன்னிச்சு அதுக்கு வேற காரியங்களை செய்யறாரோ அதே மாதிரி செத்து போயிட்டவங்களுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு மேட்டரை வச்சிருக்காரு. அதன் மூலமா செஞ்சு எப்படியும் மரணம் தோத்ததுதான். ஆனா நம்ம எதை விரும்பக்கூடாது? மரணத்தை விரும்பக்கூடாது. நீங்க எவ்வளவு காலம் வாழ்வீங்க? இந்த ரூபி ஸ்டார் எவ்வளவு காலம் வாழ போறீங்க? 120 வருஷம் வாழ போறாங்களாம். எஸ்தர் வந்திருக்கா? நம்ம எவ்வளவு காலமா வாழ போறீங்க? ரூபியுடைய ஃப்ரெண்ட் எஸ்தர், உயிர் தோழி, எவ்வளவு காலமா வாழ போறீங்க? 120. பெர்னாடா எவ்வளவு காலம் வாழ போறீங்க? 150. சரி, ரொம்ப சந்தோஷம். அதாவது 70-80 சொல்லிட்டு இருந்த நீங்க எல்லாம் இன்னைக்கு 120 150 சொல்றீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுக்கிறேன். எது வரைக்கும் வாழ போறீங்கன்னா, இயேசு வருகிற வரைக்கும் நான் இருக்க போறேன், நான் சாவ பார்க்க மாட்டேன், நான் மர்வமாகிற கூட்டம் அப்படின்னு சொல்லணும். அங்க எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை இப்படி நீங்க சொல்லிட்டீங்க, நாளைக்கு தப்பி தவறு ஏதோ 120 வயசுல வந்துருச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பரலோகம் ஒன்னும் ஒரு வெற்றி வீரனா வரவே இருக்கும். புரியுதுங்களா? நீங்க கோழையா போக மாட்டீங்க. எவன் கோழையா போவான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் செத்தா கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இப்படி சாகுறான்ல, அவனை பரலோகம் வரவே இருக்கும். அவங்க செத்தோன்னு பரலோகம் வரவே இருக்கும். ஆனா என்ன பாவம், வா என்ன பண்றது, வந்துட்ட, நீ சாவ விரும்பி வந்துட்ட, போ வா அப்படின்னு கூப்பிட்டுக்கோ. ஆனா நீங்க சாவுக்கு நீங்க சவால் விட்டு ஒருவேளை அது வந்தா கூட
பரலோகம் உங்களை எப்படி வரவேற்கும்னா வெற்றி வீரனாக வரவேற்கும். சோ இது வரைக்கும் 120 சொன்னோம். ஏன்னா உங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆடணும் இல்லையா, அதனால இப்படிலாம் கேம் ஆடணும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த சபையில இருக்கிறவங்க நீங்க 120 அல்ல, நீங்க என்ன நினைக்கணும்னா உங்க மைண்ட் செட்டப்ல என்ன இருக்கணும்னா, இயேசு வருகிற வரைக்கும் நான் உயிரோட இருப்பையா, நான் வந்து செத்து பரலோகம் போறது இல்லையா, நான் மறுரூபமாக கூடிய கூட்டம்யா, நான் எடுத்துக்கொள்ளப்படுற கூட்டம்யா. ஒண்ணு கொரிந்தியர் 15:51 திருவிழியத்திலே அதை படிங்க. ஏன்னா இது நான் சொல்றது வந்து நான் சொல்லலைங்க, பவுல் அவங்களாம் அப்படிதான் எதிர்பார்த்திருக்காங்க. சரியா, அவங்க எதிர்பார்ப்பு அப்படிதான் இருந்திருக்கு. மரணமே உன் கூறு எங்கே? 51 ஸ்டர். இதோ ஒரு ரகசியத்தை, அதுதான், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. தன்னையும் சேர்த்து சொல்றாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் ஆக்கப்படுவோம். அங்க படிங்க திருவிழியத்துல. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன், நாம் யாவரும் சாக மாட்டோம். எல்லாம் சேர்ந்து அதை சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாவரும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்க சொல்லுங்க இன்னொரு முறை. நாம் யாவரும் சாக மாட்டோம். இன்னொரு முறை. நாம் யாவரும் சாக மாட்டோம். நாம் யாவரும். அப்ப என்னையா நடக்கும்? மாற்றுரு பெறுவோம். அப்படிதானே இருக்கு. ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். சரியா? மரணத்தை இயேசு சிலுவையில முடிச்சிட்டாரு. அடுத்தது பாதாளத்தையும் முடிச்சிட்டார். முடிந்தது அப்படின்னா பாதாள வல்லமைகளுக்கும் இருந்த அந்த பவர், பாதாளத்தின் அதிகாரம் முடிந்தது. வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18. ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். மரணம் பாதாளம் ரெண்டுத்துக்குரிய திறவுகோலும் இப்ப ஏன் கையில தாண்டா இருக்கு. அதை எவனை அனுப்பணும் எவனை அனுப்ப வேண்டாங்கிறத தீர்மானிக்கிறது பிசாசும் இல்ல, ஊழியக்காரனும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் இல்ல. சொல்லுங்க, நீங்களும் கிடையாது. அவன் போவான், இவன் போக மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான், இவெல்லாம் போவானா அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு இல்லை. அது யார் கையில இருக்கு? அவர் கையில. திறவுகோல் யார் கையில இருக்குங்க? அவர் கையில. பாவம், வியாதி, தரித்திரம், சாபம், மரணம், பாதாளம், கடைசியா பிசாஸ். எபிரேயர் 2:14-15 14-15. நான் முடிக்கிறேன். எபிரேயர் 2. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயினார். மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். பிசாசை அழித்தார். 1 யோவான் 3:8-9 குறிச்சுக்கோங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதான் நம்ம தைரியமா சொன்னோம். நீங்களே இப்போ உங்களுக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். பிசாசு சொல்லுங்க, பிசாசு இருக்கு. சொல்லுங்க, இருக்கான். அவன் இருக்கான். அவனோட சேர்ந்த ஆவிகளும் இருக்கு. ஆனா ஏன் உலகத்துல அவன் இல்ல. துஷ்டன். சொல்லுங்க, துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து போவது இல்லை. சும்மா அந்த செய்வன மந்திரம் அவன் பண்ணிட்டான், எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டான். நீங்க அதை நம்புனீங்கன்னா அது அப்படி நடக்கும். நான் சொன்னல, அவங்க அதை நம்பினாங்க, நடந்துச்சு. கடைசியா கடைசி குறிப்பா சொல்றேன். 7 காரியத்தை முடிச்சிட்டார். பாவம், வியாதி, தரித்திரம், மரணம், பாதாளம், பிசாஸ். கடைசியா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க.
என்ன நம்பிக்கை? 2 தீமோத்தேயு 4:7-8. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இப்படி அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்ம போராடுற போராட்டம் என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். அந்த நல்ல போராட்டங்கிறது என்னன்னா, இந்த பாவம், வியாதி, தரித்திரம் இதுக்கெல்லாம் விரோதமா நம்ம போராடி நமக்கு வர வேண்டியதை சுதந்திரிக்கிறோம் பாத்தீங்களா? அதான் நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்பிக்கை பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரி, நான் உனக்கு கேட்கிறேன், இதை பவுல் படுக்கையில சொன்னாரா? வியாதி படுக்கையில் இதை சொன்னாரா? தைரியமா சொல்லுங்க. இல்ல, நல்லா இருக்கும் போதாங்க சொன்னாரு. அதாவது அவருக்கு மரணம் வரப்போகுது, நான் ஓட்டத்தை முடிக்க போறேன்னு சொல்ல, ஓட்டத்தை அதாவது அவருடைய தலையை வெட்ட போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சொல்றாரு, இதுல கூட நான் ஆக்டிவா தான்டா இருக்க போறேன். என்ன செய்? 13ஆம் வசனம் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. தோல் சுருளை கொண்டு வா, புக்ஸ் எல்லாம் கொண்டு வா, அந்த அங்கிய கொண்டு வா. இதுலயும் நான் ராஜா மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படி நான் ஆக்டிவா, சும்மா நான் படுத்துக்கிட்டு ஐயோ அம்மா அப்படி நான் இருக்க மாட்டேன். சோ மரணத்துக்கு அப்புறம் ஓட்டத்தை முடிக்கிறது இல்லைங்க. இப்ப சொல்றாரு, நான் ஏற்கனவே உயிரோட இருக்கும் போதே எனக்கு சொல்ல முடியும், ஓட்டத்தை முடித்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிவை தீர்மானிப்பது. சொல்லுங்க, முடிவை தீர்மானிப்பது மரணம் இல்ல. ஓ மரணம் இல்ல. சொல்லுங்க, உங்க மரணம் கிடையாது, இயேசுவின் மரணம். புரியுதா? செத்தாதான் ஓட்டத்தை முடிச்சதுங்கிறது நம்ம பார்வை. ஆனா சிலுவையில இயேசு செஞ்சு முடிச்சதை நம்புறவங்க உயிரோட இருக்கும் போதே சொல்ல முடியும், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் மரணம் வந்துச்சு. மரணத்தை வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குங்க. சோ எனக்காக நீதியின் கிரீடம். அடுத்த வசனம் சொல்லி படிச்சு முடிப்போம். என்ன இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்தே நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். இப்ப நான் அதை பார்த்துட்டேன், எனக்காக இருக்கு, தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். சோ நம்ம மரணத்தை பார்க்கிற கூட்டம் இல்ல, இயேசு வரும்போது அவரை எதிர்கொண்டு போகிற கூட்டம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இயேசு செஞ்சு முடிச்சதுல இத்தனை காரியங்கள் இருக்கு. எழுந்து நிற்போம். இந்த ஸ்கேல கொடுப்போம். முடிந்தது. அப்படி எழுந்து நின்று, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்க செஞ்சு முடிச்சது மேலான காரியத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நீங்க தலைய சாட்சி, நீங்க ஜீவனை விட்டு நீங்க உங்க ஆவியை ஒப்பு கொடுத்தீங்கப்பா. அவன் சிலுவையில போட்டு அடிச்சான், அதனால உயிர் போயிடுச்சு. அவன் முள்முடிய வச்சு அடிச்சான், அதனால உயிர் போயிடுச்சுன்னு சொல்லாதபடிக்கு உங்க உயிரை நீங்க நினைச்சாதான்ப்பா விட முடிஞ்சது. அந்த மாதிரிதான் மரணம் எங்க உயிர் எடுத்துட முடியாது. நாங்க நினைச்சாதான். அந்த அளவுக்கு அதிகாரத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்கப்பா. எங்களை உன்னதத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க கீழ்படுத்தி இருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்காக உமக்கு நன்றி. கையை உயர்த்தி, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசுவா எனக்கு செய்து முடித்ததா,
முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசுவா எனக்காய் செய்து முடித்ததா. இந்த வார்த்தைகள் எங்களோட பேசிக்கிட்டே இருக்கட்டும்பா, பேசிக்கிட்டே இருக்கட்டும். நாங்க ஒரு முறை சொல்லிட்டோம், இது அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கட்டும். நடத்துங்கப்பா, உங்க வல்லமை விளங்க பண்ணுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யேசுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் உடலமே பரிசுநாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை நடைமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் எந்த விதமான வியாதிகள், பலவீனங்கள், மரண வல்லமைகள் ஒன்றும் அணுகாமல் இயேசு வரும் வரைக்கும் நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம், தரித்திரம், வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம், தரித்திரம், வியாதிக்கு நேரம்